उस समय लगातार स्पीकर अपने चेयर पे काम करते रहे. हाई मॉरल ग्राउंड पे மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது விவாதம் தொடங்கியுள்ளது. कि अगर वो आज इस हाई मॉरल ग्राउंड पे इस नोटिस के लंबित रहने तक वो नहीं बैठ रहे हैं, इसलिए मैं कल चाहता था कि इस पे चर्चा हो. इसलिए कि एक स्पीकर जिन्होंने आपके इस प्रस्ताव को ग्राह्य किया और प्रस्ताव को ग्राह्य करने के बाद अगर इस चेयर पे नहीं आ रहे तो उसका निस्तारण होना चाहिए था. ये बात हमने नहीं, उस समय के प्रधानमंत्री नेहरू जी ने भी कही थी कि इसकी सदन में तत्काल चर्चा हो. नहीं, ये चीजें हैं. और उस समय प्रधानमंत्री राजीव गांधी ने भी कही थी. नहीं, देखिए, जो चीजें रिकॉर्ड पे हैं उसको आप कहाँ ले जा सकते हैं. तो अब उसको अगर आप है आपको उसको மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது தற்போது விவாதம் தொடங்கியுள்ளது. காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் சஸ்பெண்ட் விவகாரத்தில் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஒருதலைபட்சமாக அவர் நடந்து கொள்வதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தன. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, அந்த விவாதம் தொடங்கியிருக்கும் நிலையில தற்போது யார் பேசுகிறார்கள், என்னென்ன விஷயங்களை முன்வைத்திருக்கிறார்கள்? காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முகமது ஜாவேத் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார். ஏற்கனவே காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு இதற்கான கடிதத்தை மக்களவை சபாநாயகர் அலுவலகத்திலே அளித்திருந்தார்கள். அந்த கடிதத்தின் அடிப்படையிலே தற்போது மக்களவையிலே விவாதம் நடைபெற உள்ளது. சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கை இல்லை என எதிர்க்கட்சிகள் தெரிவித்திருப்பதற்கு பல்வேறு காரணங்களை அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறார்கள். ஒன்று, எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு பேச அனுமதி வழங்கப்படுவதில்லை, பாரபட்சமாக சபாநாயகர் நடந்து கொள்கிறார் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில்தான் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரை பேச அனுமதிக்கவில்லை என மக்களவையிலே ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற போது 8 உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டார்கள். இதிலே தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணிக்கம் தாகூர் மற்றும் சு வெங்கடேசன் ஆகியோரும் அடக்கம். இதை தவிர பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை தாக்க திட்டமிட்டிருந்தார்கள் எனவும், அந்த சமயத்திலே பிரதமர் மோடி அவைக்கு வர வேண்டாம் என சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவுரை வழங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் பதில் குற்றச்சாட்டுகள் இருந்த நிலையில்தான் சபாநாயகர் பாரபட்சமாக செயல்படுகிறார், நடுநிலையாக இல்லை என அவருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் மீதான விவாதம் தொடங்குவதற்கு முன்னர் இந்த விவாதம் நடைபெறும் சமயத்திலே அவையை வழிநடத்த தற்போது அவையின் தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஜெகதம்பா பாலுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. மக்களவையிலே துணை சபாநாயகர் பதவி காலியாக இருக்கிறது, அந்த பதவியிலே யாரும் இல்லை. ஆகவே ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவில் உள்ள மூத்த உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக இந்த பொறுப்பை வழிநடத்துகிறார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே ஜெகதம்பா பாலும் சபாநாயகரால் நியமிக்கப்பட்டவர். ஆகவே அவர் இந்த விவாதத்தை நடத்தும் போது அவைக்கு தலைமை தாங்குவது சரியாக இருக்குமா என்ற கேள்வி எழுந்தது. தற்போது அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்கப்பட்டு விவாதம் தொடங்க இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி சார்பாக கௌரவ் கோகோய் பேச இருக்கிறார். அதன் பிறகு பிற உறுப்பினர்களும் இதற்கு, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் பதிலளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி விவாதம் நடந்து முடிந்த பிறகு சபாநாயகர் ஓம் பிர்லாவும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் பிறகு மக்களவையிலே வாக்கெடுப்பு நடைபெறும். பெரும்பான்மை அடிப்படையில் சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா என முடிவு செய்யலாம். ஆகவே இந்த தீர்மானத்தின் மீதான முடிவு எடுக்கப்படும் வரை சபாநாயகர் இருக்கையிலே நான் அமர மாட்டேன் என ஓம் பிர்லா அவைக்கு வராமல் இருக்கிறார். ஆனால் இந்த விவாதத்தை கவனிக்கவும், இந்த விவாதத்திலே அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கவும் அவருக்கு உரிமை இருக்கிறது. வேதவழி, விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி.